இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சத்தியம் என்னவென்றால், இருதயத்தின் விருத்த சேதனம். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இருதயத்தில் விருத்த சேதனம். நான் ஏற்கனவே வாசித்தோம். நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய பொக்கிஷம், நம்முடைய சரீரம் ஆண்டவருடைய மண்பாண்டம். இந்த சரீரமாகிய மண்பாண்டத்திலே அவருடைய ஆவியாகிய தூயவரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சின்ன இருதயத்தில் பெரிய ஆண்டவரை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. எல்லாம் சேர்ந்து பாருங்களாமா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, தானாமற் போன ஆடுனா கனிவாக தேடி நீரே, காணாமற் போன ஆடுனா கனிவாக தேடி நீரே, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. கண்களை மூடலாம். எத்தனை மன விரக்திகளோடு கூட வந்திருக்கலாம், மன குமுறல்களோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். ஒருவேளை தற்கொலை பண்றதுதான் சரி, மன சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னை மாய்த்துக் கொள்வது சரியல்ல. ஆண்டவரை மறுதலிப்பது சரியல்ல. ஆண்டவரை விட்டு விலகி செல்வது சரியல்ல. நம்முடைய ரணங்களை ஆற்றுகிறவர், காயங்களை கட்டுகிறவர், பரிபூர்ண நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். இன்றைக்கு அவர் நம்மை அழைக்கிறார். மகளே, மகனே, என்னை தேடுவாயா? என்னிடமாய் நீ வருவாயா? நான் கொடுக்கிற சந்தோஷத்தை, அமைதியை, நிம்மதியை நீ பெற்றுக்கொண்டு வாழ்வாயா? உங்கள் உள்ளங்கள் இயேசுவுக்கு சொந்தமாக மாறட்டும். கர்த்தர் லீதியாவுடைய உள்ளத்தை திறந்தள்ளினார், தெய்வீக சமாதானத்தால் நினைத்தருளினார். கண்ணீரோடு அன்னாள் தெய்வ சமூகத்தில் வந்து அழுது கொண்டிருந்தாள். ஆண்டவருடைய கண்ணீரை துடைத்து, காயங்களை ஆற்றி, குடும்ப பிரச்சனையை மாற்றி, புது வாழ்வு தந்து, அவள் கேட்டுக்கொண்டபடியே அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அருளினார். இன்றைக்கு யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் தாமே உங்கள் தேவைகளை சந்திப்பாராக, உங்கள் காயங்களை ஆற்றுவாராக, உங்கள் ரணங்களை மாற்றுவாராக. அவருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானம் தருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுக்கின்றார். ஆபிரகாம் அவரோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். விருத்த சேதனம் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிக்சர் போடுமா? 8ஆம் நாளில் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து
8ஆம் நாளிலே அவரை ஆலயத்திலே கொண்டு போய் விருத்த சேதனம் செய்வதற்கு அவர்கள் எளிமையான குடும்பம் இருந்தபடினாலே அடுத்த பணக்காரர்களைப் போல அவர்கள் செல்வந்தர்களைப் போல டாம்பிகமான ஆட்டையோ மாட்டையோ மிருகத்தையோ அவர்கள் கொண்டு செல்லாமல் புறா குஞ்சுகளோடு கூட சென்றார்கள். ஏனென்றால் வறுமை, ஏழ்மை. ஆண்டவருடைய தீர்மானம் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? உங்களுடைய சந்ததியிலே பிறக்கிற, வம்சத்திலே பிறக்கிற அனைத்து தரப்பு மக்களும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இது என்னுடைய கட்டளை. இந்த கட்டளை யார் ஒருவன் செய்யாதிருக்கிறானோ அவர்கள் இந்த திருச்சபைக்கு, இஸ்ரேல் சபைக்குள் அவர்கள் உறுப்பினராக இருக்க முடியாது. தங்களை அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. சடங்காசாரங்கள், பண்டிகைகள், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவே நிறைவேறுதலாக இருக்கின்றார், மாடலாக இருக்கின்றார், எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். சரீரப்பிரகாரமான முயற்சிகள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 37-43 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சடங்குகளினுடைய முடிவாக, பொருளாக அவர் இருக்கின்றார் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்குமா? இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. இந்த மோசேயே வாசிக்குமா? சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும், சீனாய் மலையிலே தன்னுடைய பேசின தூதரோடும், நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும், நம்முடைய வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும், நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஜீவ வாக்கியங்கள் 10 கட்டளைகள், 10 commandment, 2 கற்பனைகளினால் எழுதப்பட்ட கட்டளை பெற்றவன் இவன் தானே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி, அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி, அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி, வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் கட்டளையிட்டார், அவரை ஒருவரை தவிர, தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர ஒருவரையும் நீங்கள் நமஸ்காரம் செய்யாதிருப்பீர்களாக. வான சேனைகளுக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலிருந்து 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், எனக்கு நீங்க கொடுத்தீங்களா 40 வருஷமா? இல்லையே. பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும், இரண்டாவது கடவுள் ரெம்மோன் என்ற கடவுளையும் நீங்கள் சேவித்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்கமான கட்டளை கொடுக்கின்றார். இந்த சபைக்குள் ஒருவன் இருந்தால்
சிலை வழிபாடுகளை அவன் செய்யக்கூடாது. சிலைகளை தூக்கி சுமந்து செல்லக்கூடாது. சிலை வழிபாடுகளுக்கு அவர்கள் விலை இருக்க வேண்டும். தேவராயி கர்த்தர் ஒருவரை மட்டுமே அவர்கள் தங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சுமந்து செல்ல வேண்டும். இதுதான் கடவுள் கொடுத்த கட்டளை. ஆனால் அவர்கள் கட்டளை மீறி நடந்தார்கள், கட்டளை விட்டுவிட்டார்கள். ஆண்டவருடைய மக்கள் எனப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக மாறினார்கள். வேதாகமத்தில் காரணம் என்ன? தங்கள் கிரியைகளினாலே ஆண்டவருக்கு அவர்கள் சோரம் போனார்கள். சில சமயங்களில் கர்த்தரை நம்ம வெறுமையா மாற்றுவார், ஒண்ணுமே இல்லாதவர்கள் மாதிரி நடத்துவார். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய சுயக்கிரியினாலே காணிக்கை கொடுக்கறதுனால, தசமாக கொடுக்கறதுனால, ஏதோ ஒன்று செய்யறதுனால நம்ம எல்லாம் பெரிய ஆள் அப்படி காட்டிக்கோ. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இராமல் மாற்றுவார். நம்முடைய சுயம் நம்மை ஆளும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணா என் கூட நீ ஒழுங்கா இரு, என் சபைக்குள்ள இரு, என்னுடைய சட்டத்துக்குள்ள இரு, பிரமாணத்துக்குள்ள இருக்கு, என்னுடைய நீதிக்குள்ள இரு, விளையாத. இந்த உடன்படிக்கை சடங்கை ஒருவன் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் சபையிலே இருக்கலாகாது. அவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவர் கரையோரமாக வருகின்றார். திபிரேயு கரையோரமாக வருகின்றார். இரா முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமாகப்படவில்லை, ஆயினும் உமது வார்த்தையின்படியே வலையை விரிக்கின்றே, நான் வலையை விரிக்கின்றே. முழுதும் பிரயாசப்பட்டே, ஒன்றுமாகப்படவில்லை. நம்முடைய சுய கிரியைகள், முயற்சிகள், நிறைய சமயங்கள்ல நம்முடைய சுய பலத்தினால நான் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் படிப்பு, ஏன் பட்டம், ஏன் வேலை, ஏன் பணம், ஏன் வருமானம், ஏன் சொத்து, புருஷனுக்கு விரோதமா மனைவி, மனைவிக்கு விரோதமா புருஷன், பிள்ளைகளுக்கு விரோதமா அப்பா அம்மாக்கு விரோதமா பிள்ளைகள், ஏதாவது ஒண்ணு செய்து முன்னுக்கு வர நினைக்கிறோம். ஆனாலும் முடியல. ஆனை பூனை ஆகுமா, பூனை ஆனை ஆகுமா? ஆக மாட்டேன். ராத்திரி எல்லாம் இவன் பிரயாசப்படுகிறான், தன்னுடைய முயற்சி எடுக்கின்றான். இரவு முழுவதும் வலையை வீசி மீன் பிடிக்க பார்க்கின்றான். அந்த வலைக்குள்ளே ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆண்டவர் அதிகாலையிலே கரை அருகே வருகின்றார். பேதுருவை அழைக்கின்றார். பேதுருவே, என்னப்பா பண்ற? நான் மீன் பிடிக்கிறேன். ஓட்டை பற்றி தெரியும், வலையை பற்றி தெரியும், பிஷை பற்றி தெரியும். அதிலே அவர் PhD பட்டம் பெற்றவர். ஆனா ஜீரோயா. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வரலன்னா, என் வாழ்க்கையில் வரலன்னா, நம்ம வாழ்க்கை வரணும். யூ கேனாட் பி ஹீரோ ஆர் ஹீரோயின். நீங்க ராணியாக முடியாது, ராஜாவாக முடியாது. அப்ப என்னதான் ஆகும்? நல்ல வேலை கோணி ஆக மாட்டோம். ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசார்களுமாக, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர் நம்மை ராஜாக்களும் ஆசார்களாக சீர்பொருந்த மக்களாக, சீர்பெற்ற மக்களாக மாற்றிருக்கின்றார். நாமோ நம்முடைய பின்தங்கிய நிலையிலே, கிரியிலே, மாசத்துல 1 வாரம் சர்ச்சுக்கு போலாமா, 2 வாரம் சர்ச்சுக்கு வரலாமா, மாசத்துல 2 நாள் பைபிள் படிக்கலாமா, ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? இந்த மாதிரி நல்ல கிறிஸ்துவ இருக்கிறான் பாருங்க. ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் ஜெபம். உன் ஆன்மா ஈடேறுமா? 24 மணி நேரம் தசமாக எவ்வளவு நேரம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு? என்ன நாகராஜ், தசமாக எவ்வளவு நேரம் கொடுக்கணும் 24 மணி நேரத்துக்கு? 24 hours ஒரு நாளைக்கு. ஆண்டவருக்கு கூட கொடுக்கணும்.
இதை கூட ஆண்டவர் கேட்கல. தூங்கிட்டு 2 சீசர்களை பார்த்து 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க மாட்டாயா, இப்படி தூங்குறி விழுறீங்களேன்னு சொன்னார். ஆண்டவரை மறக்கும் போது, ஆண்டவர் விட்டு பின்தங்கும் போது, ஆண்டவருக்கு நாம் தூரம் போகும்போது, பிரியமானவர்களே, நம்முடைய சுயபலத்தால் நாம் சாதிக்க வேண்டும் நினைக்கும் போது ஆண்டவர் நம்மை ஜீரோவாக கொண்டு இருக்கிறார். ஆனா ஜீரோவா வைக்கிறதுக்காக இல்லைங்க, உங்களை ஹீரோவா மாத்துறதுக்காக. சொல்லுங்க, கைத்துக்கு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வறுமையில விழுவதற்காக அல்ல, ஏழ்மையில விழுவதற்காக அல்ல, நாம ஏதோ ஒண்ணுமில்லாம ஓட்டாண்டிய மாத்துறதுக்காக அல்லண்டா வந்து நிற்கிறார். வாப்பா, இப்ப நான் சொல்றேன் கேளுப்பா. இவ்வளவு நாள் உன் பிரயாசத்தை என்ன பண்ண நினைச்ச, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த பக்கம் போடலாம் அந்த பக்கம் போடலாம். இப்ப சொல்றாரு ஆண்டவர், ஆழத்திலே வலைகளை வீசு. 152 மீன்களை கட்டி இழுத்தார்கள், அவர்களால் வலையில் தாங்க முடியவில்லையாம். மற்றொரு படகை கொண்டு வந்து நிரப்பும் அளவிற்கு கர்த்தர் அபரீதமாய் ஆசீர்வதித்தார். உன் ஒன்றுமில்லாமை ஆண்டவர் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தை கட்டிடுவார். நீ நினைக்கிற, நாம நினைக்கிறோம் நான் பிசினஸ் பண்ணா அப்படியே கோட்டீஸ்வரி ஆயிடுவேன், நான் கோட்டீஸ்வரர் ஆயிடுவேன். கட்சியில கோடி துண்டோடு கிடைக்காது. நமது கிரியைகள் மேலே நாம சார்ந்து வாழாமல், நம்முடைய செயல் திட்டங்கள் மீது நாம் சார்ந்து வாழாமல், மாம்சத்தின் மீது நாம் சார்ந்து வாழாமல், ஆண்டவரை சார்ந்து வாழ நம் ஆண்டவர் என்று அழைக்கிறார். சில சமயங்களில் நமக்கு பெருமை வந்துருது. என்ன பெருமை? என்னுடைய சுயபலத்தால நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன் பத்தியா, சாதிச்சேன் பத்தியா, நான் எவ்வளவு பெரிய பணக்கார ஆயிட்டேன் பத்தியா, வீடு கட்டிட்டேன், வாசல் கட்டிட்டேன், சொத்தை வாங்கிட்டேன், நிலத்தை வாங்கிட்டேன், எனக்குன்னு ஆட்கள் பலங்குது, எனக்குன்னு பண பலங்குது, எனக்குன்னு எல்லாம் நான் சொன்ன செய்யறதுக்கு ஆளுக்குறாங்க. நம்முடைய பெருமை சில வேளையிலே நம்முடைய இருதயம் ஈடறாமல் ஆண்டவர் விட்டு சோரம் போவதற்கு காரணமா இருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நேபுகாத் நேச்சரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். எத்தனை பேருக்கு தெரியும்? உலக அதிசயங்களை ஒன்று பாபிலோனிய தொங்கு தோட்டம். அவன் ஒரு அதிசயமானவன், அனைத்தையும் வென்றான், அனைத்திலும் அவனுக்கு தன் புகழையும் பெருமையும் சம்பாதித்தான், மகிமையும் மேன்மையும் சம்பாதித்தான். 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 12 மாதம் சென்ற பின் ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, அரண்மனை இருக்கு, நம்ம வீட்டை உலாவுவோம், சரியா, ரோட்டை உலாவுவோம். ஆனா நமக்குள்ள பாருங்க அப்படியே ஒரு கெத்து காட்டும் பாரு. நான் யார் தெரியுமா, எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா, யாரா இருந்தா என்ன, உலாவி கொண்டிருந்தான். இது என் வல்லமையின் இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரம் அல்லவா, என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாகிய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். வாசிமா. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, ராஜாவின் நேபுகாத் நேச்சர் ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, உம்மை விட்டு நீங்கிற்று, மனுஷர் என்று சொல்லப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய். எப்படியா மனுஷனை ஆண்டவர் மிருகத்துக்கு சமமா மாத்த. இன்னைக்கு மனுஷனா இல்ல, மனுஷா இல்ல. எப்படி இருக்கான்? நான் பால் பிரதர், ஒருத்தர் நேசிக்க தவறிட்டோம், அன்பு செலுத்த தவறிட்டோம், ஆதரவு செலுத்த தவறிட்டோம். அடுத்த பணமெல்லாம் எப்போ என் பாயிட்டு வரும்னு யோசிக்கிறோம், அடுத்த சொத்தெல்லாம் நான் எப்படா வாங்கணும்னு யோசிக்கிறோம். ஆணவம், அகங்காரம், அநீதி, அநியாயம். இப்ப வாசிமா. இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும்
7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளங்கினது. அந்நேரமே சொன்ன நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சருக்கு நிறைவேறிற்று. அவர் மாட்டை போல புல்லை மேய்ந்தார். நம்முடைய பெருமை எல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றார். அநேக சமயங்களிலே நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொல்லுகிற மனதுடைய மக்களாயிருக்க நாம் நம்முடைய சுய பெருமையிலே வாழ்கிறோம், சுயபலத்திலே வாழ்கிறோம், நம்மையே நம்பி நாம் வாழ்கிறோம். ஆண்டவரை நம்புவதை விட்டு விடுகின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். ஏண்டா உன் சுயபலத்திலே வாழ முடியாது. உன் சுய கிரிகளினாலே நீ வாழ்ந்து நலமுடன் நிற்க முடியாது. அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்றாரு, நான் அறிந்து கொண்டேன், நான் தெளிவடைந்தேன், ஆண்டவர் மட்டுமே. நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். மறுபடியும் அவன் பெருமையை ஒத்துக்கொண்டான். நான் தவறு செய்து விட்டேன், நான் தீமை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினான். விருத்த சேதனம் என்பது ஒன்றுமல்ல, வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, இருதயத்தில் ஒரு மனமாற்றம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்றார். முதல்ல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறான், குணப்படுங்கள், மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்துங்கள் என்று அழைக்கிறார்கள், அறைவோல் எடுக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய விருத்த சேதனம் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய இருதயத்தின் தேவையில்லாதவளை வெட்டி விடுதல் என்பது அர்த்தமாம். எதெல்லாம் மனசுல ஆண்டவருக்கு பிரியமில்லாமல், ஆண்டவருக்கு தகுதி இல்லாமல், ஆண்டவருடைய பிள்ளை, மகன், மகள் என்ற அந்தஸ்தை கெடுக்கின்றதோ, அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். விருதத்தின் விருத்த சேதனம் என்பது புதிய ஏற்பாட்டு நிலைப்பாட்டின் பிரகாரமாக விசுவாசிகள் இருதயத்தில் சுயநலத்தை வெட்டுவது. இஸ்ரேல் மக்கள் கட்டுப்பாட்டு நிமித்தமாக, கட்டளை நிமித்தமாக விருத்த சேதனம் செய்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சுயநலத்தை வெட்டி எறிதல், சுய மேன்மையை வெட்டி எறிதல் நம்முடைய விசுவாசத்துக்கான ஒரு மாற்றம். இதைதான் பிலிப்பியர் நிருபத்திலே வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க, 3-4. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், இப்பொழுது பவுல் சொல்லுகின்றார், மாம்சத்தின் மேல், தன்னுடைய சுயத்தின் மேல், சுய எண்ணங்களின் கிரியைகளின் மேல் நம்பிக்கையாயிராமல், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். சொல்லுங்க, நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் பிராமண குலத்திலிருந்து ரட்சிக்கப்படு, நான் முதலியார் குடும்பத்திலிருந்து, நான் வன்னியர் கவுண்டர் குடும்பத்திலிருந்து, நான் எஸ்சி குடும்பத்தில், எங்கே வேணா நீ இருந்து போ, பெட்டா பேட்டி தோல் உரிக்கப்பட வேண்டும், ஜாதி சாவணும். கை தூக்கி சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள வந்தா இது கொர்ராடா செம்பரியாடா, எல்லா ஆடும் தோலை உரிச்சிடணும், தொங்க விட்டுணும். இங்கே சாதி பார்க்க கூடாது, இனம் பார்க்க கூடாது, கோலங்கோத்திரம் பார்க்க கூடாது. எல்லாரும் ஒரே இனம், ஒரே ஜனம். அல்லேலூயா. எல்லாரும் ஒன்றாக மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்.
பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி நாம் வாழக்கூடாது, ஆவியின்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார் ரோம திருச்சபை மக்களுக்கு. வாசிங்க. ரோமர் அதிகம் வசனம் வாசிமா. வசனம் பாஸ்டர் 12:13 2ஆம் அதிகாரம் 12 ரோமர் 2ஆம் அதிகாரம் 12:13. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்கள், அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ, அவர்களை நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்காக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி 10 கட்டளைகளை செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆனா ஒருத்தர் செய்யல, ஒருத்தர் செய்ய முடியல. ஏனென்றால் கிருபையின் பிறகு பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது. நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க முடியாதபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக கிருபையின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தினாலே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இன்னைக்கு ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்தவர்களாய் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய ஈவு. இப்ப நம்ம பெருமை பாராட்ட முடியுமா? மேன்மை பாராட்ட முடியுமா? நான் என்று சொல்ல முடியுமா? எனக்கு அன்பானுள்ளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன், வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிற. கையை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவோடு கூட என்னுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றேன். அங்கே சடங்காக கருதப்பட்ட விருத்த சேதனமானது இங்கே சடங்காக கருதப்படுகிறது. ஞான ஸ்நானத்தினாலே ஒரு மனுஷன் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். நமக்கு பழைய ஏற்பாட்டின் முறையின்படி ஆண்டவர் அந்த நியமத்தை கொடாமல் புதிய ஏற்பாட்டின் முறைப்படி ஆண்டவருக்கு சொல்கிறார். வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால், மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க. கையால் செய்யப்படாத விருத்த சேதனம், ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி. எத்தனை பேருக்கு ஹார்ட் சர்ஜரி ஆயிருக்குது? ஆரம்ப காலத்தில் எங்க வீட்டுக்கு ஒரு சகோதரர் வந்தார். அவரும் அவர் மடியும் சபைக்கு வந்தாங்க. நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றோம், எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. 2 நாள் கழிச்சு எங்க வீட்டுக்காருக்கு பைபாஸ் சர்ஜரி நடக்கும் போது டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, வீடு முழுவதும் கிரகங்கள். அவர்கள் இடத்துல வந்தபோது நான் அவர்களுக்கு ஆண்டுடைய வசனத்தை நாங்கள் போதித்தோம். அந்த இயேசு விசுவாசி, உனக்கு பைபாஸ் சர்ஜரியே நடக்காது சொன்னேன். கையை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. அதே பிரகாரமாக நம்ம இதில் ஞானசேகர் பத்தி வந்திருக்கீங்களா? லதா ஞானசேகர், சவுந்தர் பிரதர், ஞானசேகர்ல சவுந்தர் பிரதர் வந்திருக்கீங்களா? ஆமா, வீட்டுக்கு எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க, இதயத்துல இயேசு ஏத்துக்கிட்டாங்க. டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் சொன்னாரு, என்னையா உன் வாழ்க்கையில இதயத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது, உனக்கு பைபாஸ் சர்ஜரியே வேண்டாம் அப்படின்ட்டாரு. கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா.
அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையிலே அங்கத்தினர்களாக மாறினார்கள். இப்பவும் நம்ம சவுந்தர பத்திரம் லதாவும் ஞானஸ்தானம் எடுத்துக்குவாங்க சீக்கிரத்தில். கைத்தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானத்தினாலே ஆண்டவரோடு கூட நாம் விருத்த சேரம் செய்கின்றோம். எல்லாரும் கை தூக்கி பாருங்க. நம்முடைய இருதயம் அவங்கவுங்க கைப்பிடி அளவு தான் நம்முடைய ஹார்ட் இருக்குது. குண்டா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்க, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்க கைப்பிடி அளவு தான் உங்க இருதயம். இருதய குறித்து அழகா வேதத்துல பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? ஆட்டை பத்தி வாசிக்கலாம். ஆட்டு பத்தி ரொம்ப அழகா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்களே. ஹார்ட்டை பத்தி நம்ம எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? சில பேருக்கு எதையுமே இல்லை. ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணை பார்த்து சொன்னா என் எதையுமே என்றான். ஆனா அவனுக்கு எதையும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னால் அமைச்சுட்டு பின்னால் போய் நான் முச்சில் உட்காந்துருப்பான். இதயம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவங்க they don't have heart. இருதயம் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் இருதயத்தை குறித்து சொல்லுகிறார். வாசிமா எரேமியா 17ஆம் அதிகாரம். எத்தனை பேருக்கு இருதயம் இருக்குது? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எப்படிங்க? திருக்குள்ளதும் உங்க இதயம் எப்படின்னு தெரியாதா சாமி? உங்களுக்கு தான் தெரியும். உங்க ஹார்ட் எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும். எல்லாரும் பாருங்க, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறவரும் கிரேட்டஸ்ட் சர்ஜன், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை மாதிரி ஹார்ட் சர்ஜன், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப என்ன மனநிலையில் நீ உட்காந்துன்னு பார்த்துட்டு இருக்காரு ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படா ஓடலாம், எப்படா போலாம், என்ன நடக்க போது தெரியலையே. தாவீது சொல்றாருங்க 24ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஏற்கனவே வாசித்தோம். இருதயத்தில் மாசில்லாதவன், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். 51ஆம் சங்கீதம் தாவீது சொல்றாரு. 51ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. 51:10 சங்கீதம் 51:10 வாசிங்க பார்க்கலாம். ஆற்று பத்தி சொல்ற பாருங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என்ன இதயங்க? சுத்த இதயம். சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். என் இதயம் சுத்தமா இல்ல, கெட்டு போயிருக்குது. இது சுத்தமாகனு சொன்னா பைபிள் சொல்லுது இயேசுவின் ரத்தம் சுத்தமாக்கும். இயேசுவின் வார்த்தை சுத்தமாக்கும். இயேசுடைய வார்த்தைகள் சுத்தமாக்கும். நம்புறீங்களா? நிலைவரமான ஆவி நமக்குள்ள தங்கி வாழும் சொன்னா சுத்தமான இருதயம் நமக்கு தேவை. இதுதான் 5:8 மத்தேயு வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய இருதயம், நீதிமொழிகள் 4:23, இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அன்பானவர்களே, ஞான ஸ்நானத்தினாலே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக நல்மனசாட்சியோடு வாழ சொன்னா கர்த்தரோடு கூட நாம் உடன்படிக்கப்படும். அந்த உடன்படிக்கை பேர் தான் ஞான ஸ்நானம். ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் செய்தல். இந்த ஞான ஸ்நானத்தில் கோட்பாடுகள் தெளிப்பு ஞான ஸ்நானம், ஊற்றுதல் ஞான ஸ்நானம், மூழ்கி ஞான ஸ்நானம். சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு திருச்சபையானது
ஒரு கொடியை அமைத்து விட்டு அந்த கொடிகளுக்கெல்லாம் நடந்து போவார்கள். அது அவர்களுக்கு ஞானஸ்நானமாக கருதப்படும். ஆனால் நம்முடைய சபையிலே நாம் விசுவாசிப்பது மூழ்கு ஞானஸ்தானம். 6ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஏன் நாம் மூழ்கு ஞானஸ்தானத்தை ஆதரிக்கிறோம், அதை நாம் ஆசரிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு திட்டம் தெளிவுமாக கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கை செய்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவனுடைய பாடு, கிறிஸ்துவுடைய மரணம், கிறிஸ்துவுடைய அடக்கம் பண்ணப்படுதல், கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பப்படுதல், இதை நாம் அறிக்கை செய்கிறபடினாலே நாம் மூழ்கு ஞானஸ்தானத்தை அங்கீகரிக்கின்றோம். மூழ்கு ஞானஸ்தானத்தை நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். 1 பேதுரு புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து சொல்கின்றார். நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானத்துடைய அர்த்தம் என்ன, உடன்படிக்கை என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்று இங்கே எழுதுகிறார். வாசிமா. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது, தேவ நீதி பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள், பாதுகாப்பு பெற்றார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமாவது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், எல்லாரும் என்ன பாருங்க, மாம்ச அழுக்கை நீக்கிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் நம்மை ரட்சிக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் விருத்த சேதனமாவது, ஒரு சபைக்குள்ள ஒருவர் இருக்கணும்னு சொன்னா, இஸ்ரேல் சபைக்குள்ள ஒருவர் இஸ்ரேல் மக்களாக, எபிரேய குல மக்களாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்கள் விருத்த சேதனம் செய்தாக வேண்டும். ஒருவர் கிறிஸ்தவராக இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். கையை தூக்கி சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்காமல் நாம சபைக்கு வரலாம், வந்து போகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக அங்கீகரிக்கப்பட முடியாது. பாடலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டுமே திருச்சபையின் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களாக கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனபடினாலே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாகவே இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு நீங்கள் பங்குதாரர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபத்திலே வாசிக்கின்றோம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும். கையை தூக்குங்க, சொல்லுங்க அல்லேலூயா. நாம் அறிக்கை செய்ய வேண்டுமானால் நம்முடைய குறைகள், பாவங்கள், தவறுகள் நான் இனிமே செய்ய மாட்டேன், இந்த இயேசுவோடு கூட நான் வாழ விரும்புகிறேன். அதுதான் திருமுழுக்கு, திருஞானஸ்நானம். இந்த ஞானஸ்தானத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தின் விருத்த சேதனம் என்பது ஒன்றுமல்ல, வேறொன்றுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது, நம்முடைய குறைபாடுகள், குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவது. 8ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். இரத்த சம்பந்தமான உறவு இறைவனோடு கூட. அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி மலையிலே ரத்தம் சொட்ட சொட்ட உனக்காக எனக்காக பலியானார். அந்த பலி, அந்த ரத்தம்
நம்முடைய வாழ்க்கையை நீடிய வாழ்வை பெற்றுக்கொள்ள நிவாரணம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். இந்த கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், இரத்தத்தை அறிக்கை செய்கிறவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள். இதுவரை நீங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்படவில்லை என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவோடு கூட இரத்த சம்பந்தமான உறவு உங்களுக்கு இல்லை. ஆண்டவர் நமக்காக சொந்த இரத்தத்தை சிந்தி, வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி, வேதம் சொல்லுகிறது 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்போஸ்தலர் வழிகள், சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை என்று சொல்லுகின்றார். சகோதரனே, சகோதரியே, இயேசு உனக்காக இரத்தம் சிந்தினார். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார். இயேசு உன் பாவத்தை துடைத்தார். நமக்காக பாவமானார். நமக்காக பாவமறியாத இயேசு கிறிஸ்து பாவமானார். பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, சமாதான பலியாக இயேசு நமக்காக பூமியிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். கண்களை மூடலாமா? சொல்லாமா? ஆண்டவரே, நான் இன்னும் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் சுவாமி. என் இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சாமி. நான் உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து உமக்காக ஆண்டவரே வாழ தீர்மானிக்கிறேன் சுவாமி. விருத்த சேதனமாவது உடல் ரீதியிலான ஒரு செயலாகும். ஆனால் உண்மையான விருத்த சேதனமாவது நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற மனமாற்றமாகும். நிறைய பேர் மதம் மாறுறாங்க. கண்ணை திறந்து பாருங்க. மத போதைக்கு அவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஞானஸ்தானம் எடுத்துக்குவாங்க, அடுத்து எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. நோ பைபிள், நோ சர்ச், நோ பிரேயர், நோ ஃபெலோஷிப். இதையெல்லாம் மதத்திலே இருக்கிறார்கள். பாரம்பரியம் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், உங்கள் பாரம்பரியங்களினாலே நீங்கள் கெட்டு போகிறீர்கள், நானோ உங்களுக்கு ஜீவன் அளிக்க வந்திருக்கின்றேன். பாரம்பரியத்தை உடைச்சாரியா இயேசு? ரத்தம் சிந்தி உன்னையும் என்னை மீட்டெடுத்திருக்கார். சொல்ல முடியுமா சகோதரனே, சகோதரியே? கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ண கிறிஸ்துவனை அழைக்கின்றார். 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். நோவா பேழையில அநேகர் அழிந்து விட்டார்கள். கிறிஸ்துவோடு கூட நான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது பிரியமான இந்த ரட்சிப்பின் பேழைக்குள் உன்னை ஆண்டவர் அழைக்கின்றார். ஜலப்பிரளயத்தில் இந்த ஆண்டவரை மீட்கும்படியாக விரும்புகின்றார். இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகம் அழிந்துவிடும். இன்றைக்கு நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம், ஜாதிக்கு ஜாதி, இன்றைக்கு சண்டைகளையும் சச்சரவுகளையும் யுத்தங்களையும் நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு வரப்போகிறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நாம் நிற்க ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடி சொல்ல, ஆண்டவரே, நீ வரும்போது ஆண்டவரே நான் உம்மோடு கூட போகணும் ஆண்டவரே. இங்கே அவரோடு கூட வாழாதவர்கள் அங்கே அவரோடு கூட செல்ல முடியாது. ஆண்டவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, இருதயத்தின் விருத்த சேதனம், ஆண்டவரோடு கூட நாம் ஏற்படுத்துகிற புது உடன்படிக்கை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 12 சீசன்மார்களோடு ஆண்டவர் தன்னுடைய திருவுணவை பகிர்ந்து கொள்ளும் போது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு ஆசீர்வதிக்கும் போது, இது என்னுடைய திரு ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது சொன்னார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே,
இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலே இலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்ததுண்டானால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அரசாளுவோம், வெற்றி பெறுவோம். ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்மை, அவருடைய காருண்யம் நம்மை உயர்த்தும். பெரிய வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய நாமத்திலே ஊழியக்காரனாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பிறார். உமக்கே சதா கால மகிமை உண்டாயிருக்கட்டும். ஆமா ஆண்டவரே, உமோடு வாழ்கிறது எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்களுக்கு ஆண்டவருடைய மக்கள் செவி சாய்த்து ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, இந்த உறவிலே எப்போது நிலைத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அருளும் ஆசீர்வாதம் பாதுகாப்பு நம் அனைவரோடும், விசேஷமாக திருமுழுக்கிலே பங்கு கொள்ளும் 2 மகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தாரே, நம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் அவரை வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்துடன் சென்றுவார்கள்.